இந்த வீடியோ வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின்காண்டி இந்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினை சொல்லிக்கிறேன். ஜூலை 13 வந்து காலேஜ் ஓப்பன். அது ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வந்து ஜூலை 13 வந்து காலேஜ் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அஃப்ரிட்டல் லா காலேஜ் சோயலுக்கு இல்லை. ஆனால் மேபி சோயலுக்கும் வந்து ஜூலை 13, 9 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அப்போ வந்து புக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுமா, என்னென்ன புக்ஸ் கொண்டு போகணும்னு கேட்குறீங்க. இப்போ அந்த டவுட்டுக்கு தான் ஆன்சர் வந்து கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ஜூலை 13 காலேஜ் ஓப்பன் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரீஅலாட்மெண்ட் போட்டவங்களும் ஜூலை 13 காலேஜ் போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் போகி தான் ஆகணும். அதாவது யூனிஃபார்மோட போகணும். அப்போக்கி கலர் ட்ரெஸ்ஸில் போகாதீங்க, யூனிஃபார்மோட தான் போகணும். கம்பல்சரி யூனிஃபார்மில் தான் போகணும். ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு யூனிஃபார்ம் தான் போகணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் யூனிஃபார்மில் தான் போகணும். உங்கள் காலேஜ் டைமிங்லாம் ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு டைமிங் மாறும். உங்கள் காலேஜ் டைமிங் வந்து எப்படின்னு தெரியல. எங்கள் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 1:30 to 5 o'clock அந்த ரேஞ்சில் வந்து காலேஜ் வைப்பாங்க. இதே வந்து அது நான் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் அப்படி வைப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான். திருச்சி காலேஜை பொறுத்த வரைக்கும், மற்ற காலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. ரீஅலாட்மெண்ட் போட்டவங்க எல்லாருமே வந்து காலேஜுக்கு போய் தான் ஆகணும். புது காலேஜுக்கு போய்க்கலாம், ரீஅலாட்மெண்ட் வந்தாலும் போய்க்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போடுங்களோ அந்த காலேஜுக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 5 இயர்ஸில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்கலாம். இனிமேல் வந்து ஸ்டடி ரிலேட்டடாக கொஞ்சம் போடுவேன், பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நான் 3 இயர் தான். ஆனால் இருந்தாலும் 2 பேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். மொத்தம் வந்து 1 இயரில் வந்து 11 சப்ஜெக்ட். முன்னாடி வந்து 10 சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு, இப்போ 11 சப்ஜெக்ட். ஏன்னா சட்டத்தமிழ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. போன இயர்லேருந்தே ஆட் பண்ணிட்டாங்க. நானுமே சட்டத்தமிழ் வந்து எழுத தான் செஞ்சேன். அதனால் இப்போ தான் சட்டத்தமிழ் வந்திருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது புரியலனா கூட நான் பிக்சராக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. செமஸ்டர் 1ல் வந்து மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் 1, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, லா ஆஃப் டாட்ஸ். இதில் வந்து லா பேப்பர்னா டாட்ஸ் மட்டும்தான். செமஸ்டர் 2ல் வந்து மாடர்ன் கவர்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் சோசியாலஜி, பிஎன்எஸ் 2023. பிஎன்எஸ் இப்போ தான் வந்திருக்கு. அதாவது 2023 தான் வந்திருக்கு. அது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பிஎன்எஸ் தான் படித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பேட்சில் என்ன படித்தாங்கன்னா ஐபிசி படித்தாங்க. அதாவது லா கிரைம்ஸ் படித்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாடிலாம் வந்து க்ரைம்னா ஐபிசி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, பிஎன்எஸ். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 செகண்ட் சொல்லிக்கிறேன் என்ன சப்ஜெக்ட்னு. இங்கிலீஷ் 1, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, லா ஆஃப் டாட்ஸ், மாடர்ன் கவர்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, இந்தியா சோசியாலஜி, பிஎன்எஸ். இப்போ எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? மொத்தம் 11 சப்ஜெக்ட் ப்ளஸ் சட்டத்தமிழ் படிப்பீங்க. இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்துருக்காங்க, அது வந்து சட்டத்தமிழ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுமா? வேணாம், புக்ஸ் கொண்டு போக வேணாம். நீங்கள் வந்து நோட்டு ப்ளஸ் பென்னு மட்டும் கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு டே கிளாஸில் வந்து சும்மா இன்ட்ரோ தான் கொடுப்பாங்க, அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அங்கே ஐடியா சொல்லுவாங்க. நான் என்னோடய சஜஷன் என்னன்னா, லா சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் கூட புக்ஸ் அவசியம் இல்லை. எதெல்லாம் லா சப்ஜெக்டோ அது கண்டிப்பாக புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் 3 இயர் எல்எல்பி பொறுத்த வரைக்கும் எல்லாமே லா சப்ஜெக்ட் தான். ஆனால் எங்களுக்கு எல்லாமே நம்ம புக் வாங்கிப்போம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, சிலதான் லா சப்ஜெக்ட். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டில் என்ன சொல்ல போகிறோம், லா டாட்ஸ், பிஎன்எஸ், சிடி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இதுக்கெலாம் நீங்கள் புக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். மற்ற இதுக்கெலாம் நீங்கள் லைப்ரரியில் போய் புக் படித்தாலும் சரி, லைப்ரரியில் போய் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, கைடு வாங்கிக்கிட்டாலும் சரி. ஆனால் லா சப்ஜெக்ட் மட்டும் புக்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம். எப்படி உங்களுக்கு படிக்க தோணுதோ அப்படி படிச்சுக்கோங்க. கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அது நீங்கள் படிக்கிறத பொறுத்து டே டு டே படிக்கணும். என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க. அவ்வளோதான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும்னா, என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க. நான் டெய்லியும் படிக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. நான் எனக்கு நடந்து நான் சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற விளைவுகளையும் நான் சந்திச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இருக்க வேணாம். டே டு டே படிங்க.
ஈஸியாக ஆகிடும், உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்போல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க எனக்கு ஃபஸ்ட் இயர்லாம் போனப்போ எனக்கு வந்து எப்படி படிக்கணும் யாருமே சொல்லிக் கொடுத்ததே இல்லை. நான் வந்து இப்போ தான் வந்து செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொஞ்சமே எனக்கு தெரியுமே. அப்போல்லாம் எனக்கு சுத்தர தெரியாது எப்படி படிக்கணும். அப்போலாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நானே படிக்கவே மாட்டேன். சுத்தமாக கஷ்டமாக இருக்கும், சரி வேணாம் விடுங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அதை தொடவே முடியாதனால அதனால அப்படியே விட்டுட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, டவுட்னா எயிட்டேஜ் கேளுங்க, நான் சொல்லித்தரேன், ஆனால் படிக்கலாம். நமக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சாலே நமக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்க. ஆனால் எனக்கு அது தெரியாதனாலே நான் படிக்காமல் விட்டேன். அதனால் என்ன மாதிரி யாரும் இருக்க வேணாம் எனக்கு. ஆனால் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்களும் கஷ்டப்பட வேணாம், டே டு டே படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்க ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்குலாம் வந்து பிஎன்எஸ்லாம் படிக்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் செக்ஷன்ஸ் மட்டும் தான் நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆனால் படித்தா உங்களுக்கே ஆர்வமாக இருக்கும். ஐயோ லா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக இருக்கும். நான் படிக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இனிமேல் வர வீடியோஸில் வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்கலாம் அந்த எல்லா டவுட்டுக்குமே நான் கண்டிப்பாக வீடியோ டே டு டே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 11 சப்ஜெக்ட் இருக்கா. இப்போ வந்து இந்த 11 நம்ம வந்து காலேஜில் என்ன பண்ணுவோம், ஒரு செமஸ்டர் 6 months ஒரு டைம் எழுதுவோம். ஆனால் ஃபஸ்ட் இயர் மட்டும் அப்படி இல்லை. ஒரு 11 சப்ஜெக்ட்னா எண்டில் தான் எழுதுவோம். எப்போனா மே மாதம் தான் கரெக்டாக எழுதுவோம். மே மாதம் 1 monthல் வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லா எக்ஸாம்ஸும் வச்சு நடத்திடுவாங்க. ஸோ வந்து செமஸ்டர் வைஸாக நடக்கும் மட்டும் நினச்சி காலேஜில் போய்ட்டு இருக்காதீங்க. 1 year எண்டில் தான் நடக்கும் செமஸ்டர். அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸாம்லாம் அப்பப்போ இப்போ 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு இன்டர்னல் எக்ஸாம்லாம் ஒரு செம்முக்குள்ளே முடிச்சுடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, இன்டர்னலுமே 1 year எண்டில் தான் வச்சாங்க. 1 year எண்டில் தான் வச்சாங்க. இதே மாதிரி தான் இனிமேல் ஏதாச்சும் ஸ்டடி டிப்ஸ் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.